வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு நூக்கா மரம் சேருக்கு, அதாவது ரோஸ்வுட் சேருக்கு சீலர் அப்ளை பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு வீடியோ நிறைய போட்டிருப்பேன். மிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருப்பீங்க. இது வந்து ஃபஸ்ட்டு கோட்டு போட்டது தேய்ச்சி செகண்ட் கோட்டு அப்ளை பண்ண போகிறோம். ஸ்ப்ரேயில் தான் பண்ணணும். ஃபஸ்ட் கோட்டுன்னா நம்ம வந்து ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணலாம். செகண்ட் கோட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்ப்ரே தான் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே சீலர்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். அதை தான் ஸ்ப்ரே பண்ண போகிறேன். நம்ம இது மாதிரி சேர்லாம் அடிக்கிறப்போ ஸ்ப்ரே பண்ணுறப்போ மெட்டீரியல் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சு அப்ளை பண்ணணும். அதிகமாக வச்சு அப்ளை பண்ணுறீங்கன்னா சரியாக விழுவோம். அதாவது மெட்டீரியல் கம்மியாக வச்சு ஸ்லோவாக அடிக்கணும். இது கொஞ்சம் பொறுமையாக அடிக்கணும். அதாவது ஒரு சேர் அடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே வச்சிடலாம், நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் அடிக்கணும்னு வச்சிங்கன்னா மொத்தம் சரியாக விழுவோம், மெட்டீரியல் ஏறாது. அது மாதிரி வந்து பொறுமையாக அடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு 1 நிமிஷத்துக்கு ஒரு முறை கொஞ்சம் ஆற விட்டு பொறுமையாக அடிக்கலாம். நம்ம எப்படி மேனுவல் பாலிஷ் அப்ளை பண்ணுறோமோ, சிறுவாக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுறோமோ 1 நிமிஷத்துக்கு ஒரு முறை, அது மாதிரி இதுவும் அதே மாதிரி தான். ஸ்ப்ரே பண்ணுறதும் ஒரு முறை ஸ்ப்ரேக்கு நாங்கள் போகுது அப்படின்னா மறுபடியும் அச்சத்தில் அடிக்கக்கூடாது. ஃபுல்லாக ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு அடுத்தது இன்னொரு ஸ்டெப்புன்னு போயின்னே இருக்கணும். ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எண்டு முடிகிற வரைக்கும் மேலேருந்து கீழே சிறுவாச்சின்னே வரணும். அது மாதிரி ஃபுல்லாக அடித்து முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் மேலேருந்து கீழே அடிக்கணும். அப்படி அடிக்கிறீங்க அப்படின்னா ஒழுகாமல் இருக்கும். முக்கியமாக இதில் வந்து மெட்டீரியல் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் தேவை. மெட்டீரியல் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து சிறுவாக வச்சிட்டிங்க அப்படின்னா ஒழுகாது. அதுக்குன்னு ரொம்ப சிறுவாக வச்சிட்டிங்கன்னா மெட்டீரியலாக வேஸ்ட் ஆகிரும். ஒரு மீடியம் தான். மீடியமாக எந்த அளவுனா நம்ம ஸ்ப்ரே பண்ணுறப்போ ஒரு ஈரப்பதம் போய் அது மேலே படணும். அந்த அளவுக்கான ஈரப்பதம் வச்சு அடிக்கணும். அது மாதிரி நம்ம தின்னர் மிக்ஸ் பண்ணுறப்போ இது மாதிரிலாம் கொஞ்சம் போல்டாக அடிக்கணும். அதாவது நம்ம 150லேருந்து 300 ml, அதாவது 150லேருந்து 300 ml வரையும் நம்ம தின்னர் மிக்ஸ் பண்ணுவோம். இதுக்கெலாம் நம்ம வந்து 150 ml வரையும் மிக்ஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கும், திக்காக இருக்கும். ஸ்ப்ரே பண்ணுறப்போ பக்கத்தில் வந்து டஸ்ட்லாம் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கினீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இது மாதிரி சேரெல்லாம் மினிமம் ஒரு 1/2 லிட்டராவது ஏறும் மினிமம். நல்லா அடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3/4 லிட்டர் கூட ஏற்றலாம், நல்லாயிருக்கும். நமக்கு தெரியும், ஒரு லெவல் அடிக்கிற லெவல் தெரியும் உங்களுக்கு. அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும் சீலர்லேயே. அப்போ வந்து விட்டுடணும். அதிகமாகவும் வந்து சீலர் ஏற்றக்கூடாது. சீலர் ஏற்றுறீங்க அப்படின்னா பெரிய ஆகிடும், வெள்ளையாக பேத்துன்னு வரும். அது மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். ஒரு மீடியமாக சரக்கு ஏற்றினா கூட நல்லா தான் இருக்கும். அதிகபட்சமாக ஏற்றணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக காயணும். காஞ்சிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டைனர் அப்ளை பண்ணலாம். எங்கெங்கே வெள்ளையாக இருக்குது, டார்க்காக இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம ஸ்டைனர் கலரு நம்ம சூஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். ஒரு நாள் ஃபுல்லாக ஆனதுக்கு தான் மறுநாள் வந்து நம்ம சீலர் அப்ளை பண்ணணும்.